தொப்பம்பட்டி மேற்கு ஒன்றியம் மேல்கரைப்பட்டி ஊராட்சி நவீன வசதிகளுடன் கூடிய கிராமப்புற மேம்பாட்டை இலக்காக கொண்டு மேல்கரைப்பட்டி ஊராட்சி மக்களின் நீண்டகால கனவுகளை ஒவ்வொன்றாக நனவாக்கி வருகிறது ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதி. அடிப்படை வசதிகள் முதல் நவீன கட்டமைப்பு வரை கடந்த 5 ஆண்டுகளில் நமது ஊராட்சியில் அரங்கேறியுள்ள மகத்தான வளர்ச்சி பணிகளை விரிவாக பார்ப்போம். ரூபாய் 29.30 லட்சம் மதிப்பீட்டில் மேல்கரைப்பட்டி ஊராட்சிக்கான ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது. போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் நோக்கில் ரூபாய் 5.26 கோடி மதிப்பீட்டில் தார் சாலை, சிமெண்ட் சாலை, ஃபேவர் பிளாக் உள்ளிட்ட சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ரூபாய் 62.9 லட்சம் மதிப்பீட்டில் மேல்கரைப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு 2 வகுப்பறை கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் மேல்கரைப்பட்டியில் சமுதாய கூடம் கட்டப்பட்டு வருகிறது. ரூபாய் 17.57 லட்சம் மதிப்பீட்டில் மேல்கரைப்பட்டி ஊராட்சியில் சமூக கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 34.50 லட்சம் மதிப்பீட்டில் மேல்கரைப்பட்டி ஊராட்சியில் கால்நடை மருந்தகம் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு மக்கள் பயனடைந்து வருகின்றனர். ரூபாய் 1.52 லட்சம் மதிப்பீட்டில் மேல்கரைப்பட்டியில் மரக்கன்றுகள் நடப்பட்டு பசுமை காடுகள் உருவாக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 38.59 லட்சம் மதிப்பீட்டில் மேல்கரைப்பட்டி ஊராட்சிக்கான கழிவுநீர் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது. மேல்கரைப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் வகுப்பறை கட்டடங்கள், அறிவியல் ஆய்வகம், கழிவறை கட்டடம் உள்ளிட்டவை கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 12.67 லட்சம் மதிப்பீட்டில் மேல்கரைப்பட்டியில் நியாய விலை கடை கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 27.63 லட்சம் மதிப்பீட்டில் மேல்கரைப்பட்டியில் 2 கதிரடிக்கும் தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 33.30 லட்சம் மதிப்பீட்டில் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்கும் வகையில் தடுப்பணை அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் மேல்கரைப்பட்டியில் 2 பேருந்து நிழற்குடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 4.28 லட்சம் மதிப்பீட்டில் பனம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு வகுப்பறை கட்டடம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. எளிய மக்களின் சொந்த வீட்டு கனவை நனவாக்கும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ரூபாய் 1.12 கோடி மதிப்பீட்டில் புதிய வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளது. ரூபாய் 10.93 லட்சம் மதிப்பீட்டில் சந்தன் செட்டி வலசில் குழந்தைகளுக்கான அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 4.95 லட்சம் மதிப்பீட்டில் சந்தன் செட்டி வலசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வகுப்பறை கட்டடம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த 5 வருஷமா முதலமைச்சர் ஆட்சியில எங்க தொகுதிக்கு முதலமைச்சரும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியும் நல்ல முறையை எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரோடு வசதி, லைட் வசதி, பசு போக்குவரத்து எல்லாம் நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. குடிதண்ணி வசதி எல்லாமே நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு வேணுங்கிற வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. வீடு இல்லாமல் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ரோடெல்லாம் இல்லாமல் மண் ரோடாக இருந்து மேடு மூலியமாக சல்லிங்க மேலே மண்ணாக கிடந்தது. இப்போ நல்லா ஜமன் நீட்டாக ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. பஸ் வசதியெலாம் நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. பொள்ளாச்சி டு திண்டுக்கல் டு பொள்ளாச்சிக்கெல்லாம் பஸ் 3 வண்டி விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி 10 வருஷம் வண்டி நிப்பாட்டி போட்டாங்க. இப்போ மீண்டும் அந்த பஸ்ஸை இயக்கி இருக்காங்க. போக்குவரத்து நம்ம சௌகரியம். தண்ணி வசதி வேணுங்க. தண்ணி வசதி நல்லா நீட்டாக, தண்ணி பிரச்சனை அந்த நேரம் 24 மணி நேரமும் தண்ணி வருது. தாய்மார் தண்ணிக்கு அலைய வேண்டிய பிரச்சனை இல்லை. நல்லா நீட்டாக இருக்குது. நல்லா வேணுங்கிற வசதி மக்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. என் பேர் சுமதி. நான் சந்தன்செட்டி வலசூர், மேல்கரைப்பட்டி பஞ்சாயத்து, திண்டுக்கல் மாவட்டம். எங்களுக்கு மகளிர் உதவித்தொகை கரெக்டாக வந்துடுது. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். பஸ்ஸில் ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்கீங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. மருத்துவ ஊருக்குள்ளே எல்லாம் கரெக்டாக பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப வயசானவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. வீட்டை விட்டு வெளியே வராதவங்களுக்கெல்லாம் வீடு வீடாக பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஐயா ரேஷன் பொருள் எல்லாமே எங்களுக்கு வீட்டுக்கு வந்துடுதுங்கய்யா. வீடு தேடி கொண்டு வந்து போட்டுடுறாங்க. அதை விட எங்களுக்கு சமத்துவம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதில் எல்லா வசதியோடு இருக்குது. எங்கள் ஊருக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்த அமைச்சர் சக்கரபாணி ஐயா அவர்களுக்கும் முதலமைச்சர் ஐயாவுக்கும் நன்றி. மேல்கரைப்பட்டி ஊராட்சியின் இந்த அபரிமிதமான வளர்ச்சி மக்களாட்சியின் மாண்பை போற்றும் திராவிட மாடல் ஆட்சியின் மற்றுமொரு மைல்கல்லாகும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மற்றும் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் வழிகாட்டுதலின் பேரில் நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு சக்கரபாணி அவர்களின் சீரிய முயற்சியால் மேல்கரைப்பட்டி ஊராட்சி இன்று அனைத்து வசதிகளும் கொண்ட தன்னிறைவு பெற்ற ஊராட்சியாக உருவெடுத்துள்ளது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.